கடகராசி இங்கே ஆளக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் இவங்களுடைய மனநிலை சந்திரனை போல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா சின்ன மாற்றம் நிகழும். இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லோராலும் முடியாது. அதே மாதிரி இவங்க வெளியில் அதிகமாகவும் காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுடைய முகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே நிறைய உணர்வுகள் இருக்கும். இந்த நண்டு போல தான் இவங்களும் கொஞ்சம் உள்ளுணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து வருது அப்படின்னா தனக்குள்ளேயே தன்னுடைய ஐம்புலன்களையும் அடைக்குவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே தன்னுடைய மனதில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக திறந்து பேச மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் நிறைய விஷயங்களை மனதில் போட்டு குழம்பக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருவரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய தயாராகிடுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னாவே தாய் தந்தையாரை அவ்வளோ நேசிப்பாங்க. குறிப்பாக தந்தையை விட தாயை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பணம், புகழ், பதவி இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தருவாங்க. அதை விட அன்பு பாசத்துக்கு அதிகம் இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அன்பு இருக்கும். வெளியில் அது வெளிப்படையாக சொல்கிறது, வெளிப்படையாக அதை பேசுறது, இதெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட தன்னுடைய மனதுக்குள்ளேயே போட்டு கூட்டிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். வலிய வெளி மனிதர்கிட்ட, நண்பர்கிட்ட கூட அதிகமாக இந்த கடகராசி என்பர்கள் பகிர்ந்துக்க மாட்டாங்க. பல நேரம் தனிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் இவங்களுக்குள்ள நிறைய சோகங்கள் இருக்கும்போது தனியாக அழுது புலம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி மற்றவங்களுடைய மனதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் உதவி செஞ்சுடுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வெளியில் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. இப்போ நம்பிக்கையான நபர்களில் இந்த கடகராசி நண்பர்களும் ஒருத்தரங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே நல்லவங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. நல்லவங்க அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. கணக்கை பார்த்துக்கிட்டு உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தான தர்மம் செய்கிறதுல கடகராசி நண்பர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். முழு மனதோடு ஆழ் மனதிலிருந்து அந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். அதை தான் சில நேரங்களில் ஏமாற்றத்துக்கும் ஒரு வழியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே உள்ளுணர்வு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளுணர்வு இவங்களுக்கு நிறைய வலிமையை கொடுக்கும். யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு ராசியும் இந்த கடகராசி தான். தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கோம், நம்மளுடைய மனமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த கடகராசி என்பர்களை தான் சொல்லலாம். பெரும்பாலான கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ரொம்ப அன்புக்குரியவங்க அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். ஆபத்து வந்தால் சிலர்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா சிங்கம் போல பொங்கிடுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அன்பு கிடைக்கணும் அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். அன்பு அப்படின்னா உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த அன்பை புறக்கணிக்கும் போது தான் ரொம்ப அமைதியாகிடுவாங்க. அவங்கள விட்டு விலகவும் செய்வாங்க. நம்பிக்கை கொடுத்தவங்களை கடைசி வரிகளும் மறக்காமல் காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை இவங்களுக்கு தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில், உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்மளுடைய கடகராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது? ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு, மிதுன வீட்டுக்கு அமர போகிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமரும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். அதோட கூட குரு சுக்கிரனும் கடகராசியில் அமர்ந்திருக்கிறதுனால மகர வீட்டை குருவும் சுக்கிரனும் பார்க்க இருக்கிறதுனால கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி பகவானும் இந்த மாதிரி
கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 22ஆம் தேதியில் புதன் கடகத்தை நோக்கி பயணிக்க போகிறார். அங்கே ஏற்கனவே குருவும் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்காங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் 7ஆம் பார்வையால் விருச்சகத்தில் அமரும்போது நம்மளுடைய கடகராசிக்கு இது ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பத்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில பரிகாரங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைந்து ராஜ யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறாங்க. எங்கங்க ராஜயோகத்தை தராங்க? நிறைய இன்னல்களும் பிரச்சனைகளையும் மனதுக்குள்ள 1000 கஷ்டங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று கூட எங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் இதுவரையிலும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைந்து அமரல. இந்த காலகட்டத்தில் இணைந்து அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள கூட இதன வரையிலும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்பமே நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபட்டுகிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சியை போடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா சுப கிரகம் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், பொருளாதார விஷயத்துலலாம் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விரயங்கள் வர்றதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு 5, 7, 9 இந்த இடத்த பார்ப்பதனால பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல ஒரு வலுக்கும் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல குரு இருப்பதனால நிறைய பாக்கியங்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். இது வரைக்குமே யாருக்கிட்டையும் நீங்கள் அதிகமாக தடிமனான வார்த்தைகளை பேச மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக உற்று நோக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆனி மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் முதலீடு செய்கிறவங்க இந்த கூட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராயிறது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இதெல்லாம் ஒரு பக்கம் நிறைவேறும். வங்கியில் கூட கடன் கேட்டிருந்தீங்க, தொழிலுக்காக ஒரு சிலலாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். பொதுவாக பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு யோக பலன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சனியோட அமைப்பு நல்லா இருக்கிறதுனால வேலையில் எந்த தொய்வும் இல்லாமல் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு யோகமான பலன், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். மேலதிகாரியோட அந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகள் நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேலதிகாரிகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறேன், திறமையாக பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் வார்த்தைகளை தடிமனாக வெட்டுற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தைகள் மூலிமா ஏதாவது நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய கிரக அமைப்பு தான். முக்கியமாக வேலை பளு அதிகமாக இருக்குன்னு மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம்
பண்ணுறதை விட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சீங்க அப்படின்னாவே மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள். திருமணம் ஒரு சிலருக்கெல்லாம் 30-35 வயது கடந்துட்டோம், ஆனால் இன்னமும் எங்களுக்கு திருமணம் வரன்னு தேடிட்டே இருக்கோம், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அடுத்த 6 மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். இந்த கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிந்த தம்பதிகள்லாம் கூட ஒன்று சேர்றதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். அதனால் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா காதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவோடு இணைந்திருக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சிங்கனாவே போதும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எந்த கடனை கட்ட முடியாமல் அவதிப்பட்டு இருந்தீங்களோ அந்த கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். தூங்க விடாமல் இருந்திருக்கும். கடந்த 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டோமே, எப்படா அந்த கடனை அடைக்கிறது அப்படி ஒரு சூழலே உங்களுக்கு கடந்த 6-7 வருடமாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. காதல் திருமணம்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குறிப்பாக ஜூன் 19ஆம் தேதியிலேருந்து முயற்சி பண்ணிங்கன்னா ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதோட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதியை போய் வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு சத்குரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சத்குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சத்குரு போய் வழிபடும் போது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பூஜை செய்வாங்க. அதை வழிபடுறது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.